ஃபர்ஸ்ட் புக் இஸ் ஸ்டில் லைக் சம்திங் தட் ஐ ஒன்ட் ஷோ anyone. ஸோ அது வெரி வெரி பர்சனல் டு மீ. அது ஓகே, இப்படி ஒரு புக்கு வெளியில் போவே கூடாதுங்கிறதையும் கற்றுக்கிட்டேன். ஒரு டெட்லைன் என்னென்னா, நம்ம டீனேஜ் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு புக் லான்ச் பண்ணிடணும், அவ்வளோதான் ஒரு டெட்லைனாக இருந்துச்சு. பக்கம் பக்கமாக எழுதுறல, ஏதோ ஒரு புக்காச்சும் எழுதிடலாம்ல அப்படின்னு சொல்லும் போது ஐ வாஸ் லைக் ஓகே, இது ஏதோ ஒரு சீரியஸான ப்ரொஃபஷன் மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு ஓகே, லவ் பண்ணிட்டா இட் வில் எண்ட் இன் மேரேஜ். அவ்வளோதான் எனக்கு அப்போ இருந்த மெச்சூரிட்டி. ஐ டோன்ட் நோ தி ஸ்ட்ரகிள்ஸ். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து, இந்த பப்ளிகேஷன் எப்படி இந்த புக் எடுத்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னு தெரியல, எனக்கு வந்து இந்த வேர்ல்டே வாங்கி தரணும் அப்படிங்கிறது. ஐ டோன்ட் பிலீவ் இன் ரொமான்ஸ். ஹவ் வாஸ் யர் டே அப்படின்னு கேட்குறது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ரொமான்டிக் திங். ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கங்கிறதுக்காக இண்டிபெண்டன்ஸும் போயிடக்கூடாதுன்னு பிலீவ் பண்ணுற பர்சன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் love can be less, but respect should be more. So that is romance for me. Sacrifices that are termed to women. So அது ஏங்கிறது தெரியல. இப்போது மென்னை கேட்டால் வந்து எல்லாருக்கும் ஹாய். ஸோ லைஃப் டாக்ஸ் வித் லைஃப் கோச்சில் இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் ஃபார் த பாட்காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த த்ரூ த ஸ்ட்ராம் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான புக் எழுதியிருக்காங்க. ஷீ இஸ் அ ஆத்தர். ஸோ ரோஷினி ராம்குமார் கிட்ட தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அவங்க இந்த புக் எழுதுனது, லைக் ஹர் ஜேர்னி அண்ட் லைக் வாட் மேட் ஹர் டு ரைட் திஸ் புக், அது எல்லாமே நம்ம அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரோஷினி கிட்ட நம்ம கேட்கலாம். ஹாய் ரோஷினி, ஹவ் ஆர் யூ? மேம், ஐ அம் குட், தேங்க் யூ. ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட். சொல்லுங்க ரோஷினி, லைக் உங்களை பற்றி சொல்லுங்கள், லைக் வாட் யூ டூ. மை பேஷன் இஸ் ரைட்டிங், ஸோ தட் இஸ் கன்ஃபார்ம். ஸோ ஐ ஒர்க், இப்போ வந்து ஒரு ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐம் அ ஃப்ராட் டிடெக்ஷன் அனலிஸ்ட் அண்ட் சார்ஜ் பேக் அனலிஸ்ட். ஸோ ஃப்ராட் டிடெக்ஷன் இஸ் லைக் நம்ம டே டு டே நம்மளுக்கு கால்லாம் வரும்ல, இந்த மாதிரி டெல் யூ கிரெடிட் கார்டு நம்பர் அண்ட் திங்ஸ் லைக். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுற ஜாப்ஸில் ஐம் ஒர்க்கிங். அண்ட் ரைட்டிங் ஹேஸ் பீன் மை பேஷன் அண்ட் ஐம் ரைட்டிங். யா. ஸோ அந்த ஃப்ராட் டிடெக்ஷன் அந்த ஒரு கெரியரில் நீங்கள் இருக்கீங்க, லைக் பேங்க் ரிலேட்டட் ஒர்க்கில். தென் ஹவு ரைட்டிங்? ஸோ ரைட்டிங் ஹேஸ் பீன் சின்ஸ் சைல்ட்ஹுட். ஸோ ஸ்கூலுக்கு மேகசின்ஸ்க்கெல்லாம் எழுதுறது அண்ட் அந்த சின்ன சின்ன போம்ஸ் எழுதுறது அண்ட் ஆர்டிகல்ஸ் எழுதுறது, எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி திங்ஸில் ரைட் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ் ஐ ஹவ் பின் இன்ட்ரெஸ்டட். ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ரைட்டிங். அண்ட் கிராஜுவலி இந்த பர்த்டே போஸ்டெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் போடுறதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு when I was in college. ஸோ அம்மா அப்பா ஃபேமிலி அப்படின்னு போடும்போது somewhere one of my friends told me, ஏன் கதை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ that had a spark in me and I wanted to write அப்படின்னு சொல்லிட்டு I started writing my books. ஓகே. ஸோ இந்த ரைட்டிங் அ புக், அது எவ்வளோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்? Because you said it's a passion. Yeah, I feel it keeps me alive. ஸோ எனக்கு இப்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க் இருந்தாலோ இல்லை சம்வேர் இஃப் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெஸ்ட் அவுட், எவ்ரி நைட் ஐ கோ என்னோட ஃபோனோட நோட்ஸ்லேயே தான் ரைட் சம்திங். ஸோ அந்த ஒரு 5 or 10 minutes இட் ஃபீல்ஸ் ரியலி வார்ம்த் டு மீ. ஸோ அதனால இட் ஹாஸ் பீன் வெரி வெரி ஸ்பெஷல், ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் ஃபார் லைஃப் மாதிரி அது. ஸோ இட் ஹாஸ் பீன் லைக் தட் ஃபார் ஒரு உங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி அதை எடுத்துக்கலாமா? ஸ்ட்ரெஸ் பஸ்டருங்கிறத தாண்டி ஈவன் இஃப் தேர் இஸ் அ ஸ்ட்ரெஸ் ஆர் சம்திங், ஐ வில், அது ஒரு ஃப்ரெண்ட், இட்ஸ் அ ஃப்ரெண்ட் ஃபார் மீ. ஓகே, ஐ கேன் டாக் த்ரூ ரைட்டிங்குங்கிற மாதிரி. ஸோ யா. ஸோ எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க லைக் நான் எழுத ஆரம்பிக்கலாம், இட்ஸ் லைக் அது எது மீன்ஸ் எழுதுறோம் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் போஸ்ட் அதெல்லாம் ஓகே, பட் ஆனால் ஒரு புக்காக எழுதணும் அப்படின்றது when we almost get into collegeல நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபைனல் இயர்ஸ் போது ஒரு செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் போது வில் ஹேவ் வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கும் போது ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் சத்யாட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அவன் ஜென்ரலாக சொன்னான், அதான் இப்படி பக்கம் பக்கமாக எழுதுறல, ஏதோ ஒரு புக்காச்சு எழுதிடலாம்ல அப்படின்னு சொல்லும் போது ஐ வாஸ் லைக் ஓகே, இது ஏதோ ஒரு சீரியஸான ப்ரொஃபஷன் மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரைட் சம்திங். ஸோ அப்படி தான் ஃபர்ஸ்ட் புக் ஸ்டார்ட் பண்ணது. ஐ வாசன்ட் ஷியோர் தட் ஓகே அதை முடிக்கும் போது ஐ ரைட் another book or something like that, but I wanted to start something. So that was the spark. அவன் சொல்லும் போது ஓகே it really will happen போல அப்படின்னு சொல்லிட்டு தான் I started writing. ஓகே. ஸோ மொத்தம் எத்தனை புக் நீங்கள் எழுதிருக்கீங்க? Through the Storm is my 4th one. Okay. So this is your 4th book. So first is Together Forever, அப்புறம் Fate Changes Destiny ஒரு book, and 2023 I launched a book called And I Have Hope, and this is my 4th one, Through the Storm. Yeah. ஸோ ஃபர்ஸ்ட் புக் பற்றி சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் புக் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக வந்துடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் புக்குன்றது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் புக் என்ன தோணுச்சுன்னா, அப்போது ஒரு
ஒரு டெட்லைன் என்னென்னா நம்ம டீனேஜ் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு புக் லான்ச் பண்ணிடணும், அவ்வளோதான் ஒரு டெட்லைனாக இருந்துச்சு. ஐ டென்ட் ஹாவ் எனி திங் எல்ஸ். ஸோ அதோட ஸ்டோரி வந்து ஐ வாண்டட் டு ஹாவ் அ ரொமான்ஸ் ஸ்டோரி. ஓகே, நம்ம ஸ்கூலில் வந்து சிலதை பார்த்துருப்போம், ஒரு எல்ஸ் நம்மளுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஃபார் மீ லவ் வாஸ் லைக் ஓகே, லவ் பண்ணிட்டா இட் வில் எண்ட் இன் மேரேஜ், அவ்வளோதான் எனக்கு அப்போ இருந்த மெச்சூரிட்டி. ஐ டென்ட் நோ தி ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் எனி திங் தட் வில் ஹேப்பன் ஆர் டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் பர்சனலி ஆல்சோ. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த புக் எழுதிட்டு ஐ வாண்டட் டு கோ டு அ பப்ளிஷர் அண்ட் சே நான் இந்த மாதிரி புக் எழுதிட்டேன், என் புக்கை பப்ளிஷ் பண்ணி கொடுங்க, அவ்வளோதான் அதோட மெச்சூரிட்டி லெவலே அப்படி தான். ஐ டோன்ட் நோ வாட் ப்ரூஃப் ரீடிங் வாஸ், இல்லை கிராமட்டிக்கல் செக்ஸ் பண்ணணுமா, இல்லை இந்த சாப்டருக்கு அப்புறம் இந்த சாப்டர் வரணுமா அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்டார்டிங் இப்படி ஒருத்தங்க லவ் பண்ணாங்க, அவங்களோட ஜேர்னி இப்படிலாம் இருந்துச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருந்தாங்க, அவங்க எண்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இதுதான் வந்து ஸ்டோரியாக இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் ஸோ எனி திங். ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் புக். அண்ட் இஃப் யூ ஆஸ்க் மீ இஃப் ஐ ரெக்ரெட் இட், ஐ டோன்ட் ரெக்ரெட் இட், பிகாஸ் அந்த ஸ்டெப் எடுத்து வச்சு அது எழுதுனதே ஓகே, நம்ம ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. பட் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் தட். ஐ தாட் ஓகே, இப்படி ஒரு புக்கு வெளியில் போவே கூடாதுங்கிறதையும் கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன டெவலப் பண்ணணும், ஸ்டோரிக்குள்ளே எவ்வளோ டெப்த் இருக்கணுங்கிறதெல்லாம் ஆன் தி ப்ராசஸ் ஐ லேர்ன்ட். பட் ஃபர்ஸ்ட் புக் இஸ் ஸ்டில் லைக் சம்திங் தட் ஐ ஒன்ட் ஷோ எனிஒன். ஸோ அது வெரி வெரி பர்சனல் டு மீ. அது நான் படிக்கும் போது இப்போ எனக்கு அது கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. ஓகே, பட் தென் இட் இஸ் சம்திங் ஐ ஒன்ட் ஷோ எனிஒன் ஆர் டெல் தம் இதை படிங்க என்னோட கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் தட் கான்ஃபிடென்ட் அபவுட் இட். ஓகே, ஃபோர்த் புக் வந்தாச்சு, ஆனாலும் ஃபர்ஸ்ட் புக்கு வந்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரல. ஃபர்ஸ்ட் புக்கில் இல்லை, பட் ஓகே, அதுக்கப்புறம் ஐ லேர்ன்ட் ஹவு டு டூ இட். ஓகே, ஸோ பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொன்னீங்க, லைக் நம்ம எடுத்தோடனே அது பர்ஃபெக்டாக வராது, லைக் ஐ ஹவ் லேர்ன்ட் த்ரூ திஸ் அப்படின்னு. மோஸ்ட்லி நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று பண்ணால் அது 100% பர்ஃபெக்டாக தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். பட் தட்ஸ் அ மித். லைக் நீங்கள் அது தப்பாக இருந்தாலுமே லைக் வி கேன் லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் அதை நம்ம பெர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அதை செதுக்கி பெர்ஃபெக்ட் பண்ணது தான் ஐ திங்க் திஸ் புக் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த டைம்ல வந்து ஐ தாட் இட் வாஸ் 100% பெர்ஃபெக்ட். இது ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டான புக் அப்படி இருந்துச்சு எனக்கு. பட் அடுத்த புக் எழுதும் போது ஓகே, நம்ம இதெல்லாம் ஃபர்ஸ்ட் புக்ல பண்ணலையே அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. பட் ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ் த ஃபர்ஸ்ட் புக். ஏன்னா அது அந்த அடலசன்ஸ்ல அந்த மெச்சூரிட்டிக்கு எழுதின புக்கு வந்து ஐ வில் செரிஷ் இட், பட் நாட் ஸோ கான்ஃபிடென்ட் டு கிவ் இட் டு பீப்புள். எனக்கு பர்சனல் ஃபேவரட் அது. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் புக் எழுதுனதுக்கு அப்புறமா நீங்கள் யூ ஃபீல் தட் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு செல்ஃப் கிரிட்டிக்காக தான் நம்ம இருப்போம். ஓகே, இது பர்ஃபெக்டாக இல்லை எப்படி இருக்குது. பட் ஆனால் அது மற்றவங்ககிட்ட நீங்கள் கொடுக்கும்போது ஹவு தே ஃபெல்ட், லைக் உங்களை வந்து எப்படி என்கரேஜ் பண்ணாங்களா இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணாங்களா? ஐ டென்ட் ரியலி நோ ஹவு மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ். அப்போ இவங்க கிட்ட கொடுக்கணும், இவங்க கிட்ட கொடுத்தா ஒர்க் ஆகும்லாம் தெரியும். ஐ கேவ் இட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ கேவ் இட் டு அ வெரி பிக் பப்ளிகேஷன் ஹவுஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட். ஏன்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு இட் வாஸ் லைவ் இன் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் படித்தவங்க எல்லாம் ஸ்டோரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு on a fine day I opened the comments and first comment வந்து இந்த பப்ளிகேஷன் எப்படி இந்த புக் எடுத்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னு தெரியல. ஐ மீன் ரெவ்யூவில் ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன், திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ஹாவ் டு ஒர்க் த்ரூ இட்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. பிகாஸ் I haven't had anyone help me how to publish a book. So that was also self thing that I did myself. So அப்படி இருக்கும் போது அந்த இது படித்ததுக்கப்புறம் ஐ வெண்ட் அண்ட் ரெட் த்ரூ த புக். ஐ வாஸ் லைக் ஏன் நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு தாட் எனக்கே வந்துச்சு. ஓகே ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் புக்கில் வந்து ஐ ஹேட் அ செட் ஆஃப் பீப்புள். நான் செட் பண்ணிவிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே, இதெல்லாம் நீங்கள் படிங்க, திஸ் இஸ் தி ப்ரூஃப் ரீடிங் தட் யூ ஹேவ் டு டூ ஃபார். ஸோ வி டிட் லைக் ஒரு 10-12 times we did proofreading and then only I sent out the book to the next things. And after that I learned இந்த ஃபாண்ட், இந்த டயலாக்ஸ்லாம் கம்மியாக இருக்கணும், grip இருக்கணுங்கிறதெல்லாம் I learned in my third book. And fourth book I wanted to go in depth of the story. Even if it comes to a long number of pages, இப்போ இந்த புக்கே 375 pages கிட்ட வரும். So I wanted to learn and go through every character but without boring it. So அந்த டெப்த் போனால் கூட அவங்களோட லைஃப் போயிடக்கூடாதுங்கிறதுல வந்து கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ this is something that I've evolved as a writer ன்னு எனக்கு தோணுது. But that one review like hit me so badly. I was like okay, இந்த பப்ளிகேஷன்ஸே இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாங்கன்னு படித்தது வந்து it was, I really felt bad because it was a very good publications. Probably இப்போ எனக்கு என்னோட புக் வந்து அங்கே பப்ளிஷ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா they have stopped self-publishing. So அண்ட் செல்ஃப் பப்ளிஷிங் கூட க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த சான்ஸ் அப்போ கிடைச்சதை மைட் பி இஃப் ஐ காட் இட் நவ் ஐ வுட் ஹவ் யூட்டிலைஸ்ட் இட் மச் பெட்டர்னு தோணுது. ஓகே, ஸோ நைஸ். நீங்கள் சொன்னீங்க லைக் ஸோ அவ்வளோ உங்களுக்கு அந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலுமே நம்ம இட் ஹிட் மீ ஹார்ட் அப்படின்றீங்க. பட் ஆனால் ஏன் யூ டிடன்ட் வை யூ டிடன்ட் கிவ் அப்?
யூஸ்வலி பீப்புள் கிவ் அப்ல இது மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தாலே நிறைய பேர் அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பண்ணவே மாட்டாங்க. இல்லை யாரோ ஒரு நெகட்டிவாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அதுலேருந்து நீங்கள் 4th புக் வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னா லைக் ஹவு யூ டேக்கன் தட் நெகட்டிவ் கமெண்ட் as a positive fuel? Ma'am, to be honest, it's been like 10 years since I started writing. So if you ask me, அதில் வந்து எனக்கு என்ன ரெவென்யூ or fame or recognition எனக்கு கிடச்சிச்சுன்னு கேட்டால் I would say like minimal, very very minimal. So அப்படி இருக்கும் போது I have thought of days of giving it up. I was like, if I'm investing so much in it, I'm not getting anything in return. Whenever I think of giving up, I will, நான் சொன்ன மாதிரி, it's like a friend to me and I've started living with it in some way or the other. அப்படி இருக்கும் போது whenever something goes bad, I go back to it. So some way or the other, I'm linked to it. And I always feel that if it is making you happy, just do it. So அதுதான் நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். அண்ட் நிறைய நாள் நான் எழுதாமே இருந்திருக்கேன். லைக் ஐ புட் அ பிரேக் ஃபார் 2 years 3 years. 2 years 3 yearsனா எழுதுவேன், பட் ஐ won't publish it. I won't make it as a format. I was very disappointed. I didn't know what to do. So அப்படி இருக்கும் போது, but then again what I felt was it is making me happy. I have another way to earn money and I can sustain myself. So this is something I shouldn't give up on myself. So I think அதெல்லாம் தான் வந்து it's paying me back today ன்னு நான் நினைக்கிறேன். So to be here or do something like this. So that is one thing that kept me going. If you have a friend or family member or who's with you and whom you like so much, நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ரைட்டிங்னு தோணுது. ஸோ ஐ வில் நாட் கிவ் அப் ஆன் ரைட்டிங் ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் நாட் கிவிங் மீ பேக் எனி. நம்மளுக்கு யாரையாச்சும் ரொம்ப பிடிச்சா நம்ம நிறையா லவ் கொடுப்போம், நிறையா கேர் கொடுப்போம். அவங்க கிட்ட அந்த கிடைக்கலனா கூட கொடுப்போம்ல. ஸோ தட் இஸ் ரைட்டிங் டு மீ. ஸோ தட்ஸ் ஸோ ஸ்வீட். ஆக்சுவலி ரொம்ப அழகாக அதை சொன்னீங்க. நம்ம வந்து நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் நம்ம பேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டே இருந்தால் இன்னைக்கு அது பே பண்ணலாம், என்னைக்கோ ஒரு நாள் இட் வில் பே ஆஃப் அப்படின்றது. பே ஆஃப் பண்ணலனா கூட ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப அது எனக்கு எதுவுமே கொடுக்கல. இஃப் இட் இஸ் நாட் கிவிங் மீ எனிதிங் ஆல்சோ through the darkest days it has stayed with me. So அப்படி இருக்கிறதுனால I will not give up on it. So you are giving back to it அப்படின்னு சொல்லலாமா? லைக் எனக்கு கூட நிறைய நாட்கள் என் கூட இருந்திருக்கிறதுனால வாட் எவர் அது எனக்கு பே பண்ணாலும் பண்ணலனாலும் நான் வந்து அது கூடவே நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஐ எம் டேக்கிங் ஃப்ரம் இட்ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இட் இஸ் ஹெல்பிங் மீ, இட் இஸ் மேக்கிங் மீ ஹாப்பி. ஐ எம் டேக்கிங் சம்திங் பேக் ஃப்ரம் ரைட்டிங் ராதர் தென் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் இட். அவ்வளோதான். நானே எடுத்துக்கிறேன். எனக்கு இது எழுதுனா எனக்கு ஓகேவா இருக்கு, நீ எனக்கு என்ன கொடுக்குறியோ கொடுக்கலையோ ஓகே, நான் உங்ககிட்ட இருந்து இதை எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ பேஷன் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை பேஷன் இருக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் தட் இஸ் வாட் கீப்ஸ் பீப்புள் கோயிங்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் பேஷன் இல்லை எனக்கு லைஃப் இப்படியே போனால் ஓகே அப்படின்னா வாட் இஸ் யர் டிரைவிங் ஃபோர்ஸ்ன்னு கேட்கணும்னு தோணும் எனக்கு. ஸோ ஹவு டு கீப் கோயிங், அந்த கோ வித் த ஃப்ளோனா கூட வாட் இஸ் தி பர்பஸ் அப்படின்னு எனக்கு, ஈவன் இஃப் இட் இஸ் ஏர்னிங் மணி தட் ஷுட் பி தி பர்பஸ் அப்படின்னு தோணும். ஸோ அது வந்து ஒரு பர்பஸ் தான் பேஷன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஐ ட்ரீம் அபவுட் இட் அண்ட் I think passion is something that is keeping me alive or keeping me happy. Yeah. So actually நிறைய genres இருக்கு, like horror, fiction, நிறைய. Why romance? I think romance is something that everyone can resonate. So இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபீல் குட் மூவியோ இல்லை ரொமான்டிக் மூவியோ பார்க்க ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி படிக்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தட் இஸ் சம்திங் தட் ஐ ஃபீல் ஐம் குட் அட் ரைட்டிங். ஸோ அதை நான் நிறையா பார்க்குறேன், நிறையா தெரிஞ்சுக்கிறேன், நான் நிறைய ரெசனேட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ஹாரர் மூவியில் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னா, இல்லை ஒரு ஹாரர் புக்கில் இப்படிலாம் இருக்குன்னா என்னால் இமேஜின் தான் பண்ண முடியும். பட் ரொமான்ஸ் ஒரு ட்ராமா சம்திங் எவ்ரி ஒன் would have lived through it. ஸோ அதனால வந்து ஐ ஃபீல் தட் இஸ் சம்திங் தட் ஐம் குட் அட் ரைட்டிங். அதனால் அது இருக்கணும், ரெசனேட் பண்ண முடியும், ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதனால் ஐ ஃபீல் இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு ரைட். அதனால் ரொம்ப இமேஜினேஷன் வேர்ல்டில் போகாமல் ரியாலிட்டியில் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தோணுது. ஓகே. ஸோ ஆனால் யூஸ்வலி ரொமான்ஸ்னும் போது ரொமான்ஸ்ன்றது பெருசாக ரொமான்ஸ் டாப்பிக்கா அப்படின்ற மாதிரி அது இருக்கும். பட் ஆனால் லைக் அந்த ரொமான்ஸ் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் பீப்புள்ஸ் லைஃப்னா நம்ம எப்பயுமே வந்து நான் ஃபிக்ஷனோ ஹாரரோ அந்த இருக்கிற நிறைய ஒரு ஆடியன்ஸ் வந்து ரொமான்ஸ்னு வரும்போது ஃபீல் லைக் ஒரு ரொமான்ஸ் புக். ஏன்னா நான் ரொமான்டிக் அந்த ரொமான்டிக் ஸ்டைல் புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபிக்ஷன்ஸ் ஹாரர் அப்படி தான் இருப்பாங்க. ரொமான்டிக் சைடுன்னு சொல்லும்போது ரொம்ப பேர் அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? லைக் ஹேவிங் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ்? வெரி இம்பார்ட்டன்ட் மேம். பிகாஸ் இந்த புக்ல எஸ்பெஷலி த்ரூ த ஸ்ட்ராங் புக்ல பார்த்தீங்கன்னா அது நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. அதனால நான் உங்களுக்கு அந்த கொஸ்டினை கேட்குறேன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஃபீல் லைக் ரொமான்டிக்னா பெரிய பெரிய ரொமான்டிக் ஜெஸ்டர்ஸ், இது எனக்கு வந்து இந்த வேர்ல்டே வாங்கி தரணும் அப்படிங்கிறது ஐ டோன்ட் பிலீவ் இன் ரொமான்ஸ். நம்ம வீட்டுக்கு போனால் ஓகே ஹவ் வாஸ் யூர் டே அப்படின்னு கேட்குறதே என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ரொமான்டிக் திங் தட் every woman or every men should crave for. It is not generally about women in the மாதிரி
நம்ம வீட்டுக்கு போனால் உனக்கு டே எப்படி இருந்துச்சுன்னு ஒரு பையன் கேட்கணும் அப்படிங்கிறத தான். ஈவன் இஃப் அ மேன் கம்ஸ் ஃப்ரம் வேர் ஹி இஸ், ஆர் ஈவன் இஃப் இஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், ஹவ் வாஸ் யூர் டே, டு யூ வாண்ட் சம்திங் டு ட்ரிங்க் அப்படின்னு கேட்கறது தான் வந்து ஐ ஃபீல் லைக் இட் இஸ் peak companionship and peak romance. Understanding each other's needs is very important. So, and also ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கங்கிறதுக்காக இண்டிபெண்டன்ஸும் போயிடக்கூடாதுன்னு பிலீவ் பண்ணுற பர்சன் நான். ஸோ இஃப் யூ வாண்ட் கோ மீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கோ. இஃப் ஐ வாண்ட் டு கோ மீட் மை ஃப்ரெண்ட்ஸ், இஃப் ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் மை செல்ஃப், ஐ ஷுட் பி ஏபிள் டு டூ இட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் love can be less, but respect should be more. So that is romance for me. Love வந்து over a period of time, if it reduces also it's fine, but if respect between two people reduces, அது வந்து அங்கே தான் ரொமான்ஸே இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணுற பர்சன் நான். ஸோ அதனால் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து கிராண்ட் ஜெஸ்டர்ஸில் கண்டிப்பாக கிடையாது. இட் வில் வேனிஷ் ஆஃப் இன் அ டே. ஸோ throughout the period of time, the care and most importantly respect for each other and also a little of love is romance. So yeah, இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஆக்சுவலி நீங்கள் ரைட்டர்ன்றதுனால நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் அப்படி பியூட்டிஃபுல்லாக ஃப்ளோ ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ மேம். ஸோ யூஸ்வலி பீப்புள் திங்ஸ் லைக் இப்போ எஸ்பெஷலி மென் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தே ஆல்வேஸ் ஃபீல் லைக் ஒரு பெரிய கெஸ்டர்ஸ் பண்ணால் தான் விமன் வில் பி ஹாப்பி. லைக் முட்டி போட்டு ரோஸ் கொடுக்கணும், லைக் வாட் எவர் தே சி இன் சினிமா ஆர் இன் சோஷியல் மீடியா, தே ஃபீல் லைக் அவளுக்கு டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்தா அவள் ஹாப்பியாக இருப்பா. அவள் வந்து அவளுக்கு வந்து எப்பயுமே அவள் சொல்கிறது வந்து பெரிய பெரிய விஷயங்களாக தான் இருக்கும் அப்படின்னு தே இமேஜின் அண்ட் தே டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் அ விமன். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? I think because in this book Vijay has handled Tara right, yeah, in a beautiful way. நிறைய இடங்கள்ல வந்து விஜய் வந்து தாராவை விட்டு கொடுக்காம இருந்தது சில டைம்ஸ் ஓகே, பட் சம்டைம்ஸ் when he feels like இல்ல நான் கொஞ்சம் தள்ளி போற சிச்சுவேஷன் வரும்போதெல்லாம் he was there, right? So அதனால நான் அந்த क्वेश्चन கேட்டேன். So if men believe that women believe in grand gestures அப்படின்னா I will say women are capable enough to get them themselves. So இப்போ வந்து எனக்கு ஒரு டைமண்ட் ரிங் வாங்கணும்னா if I'm earning I could get it myself. I don't want your help. There is something called helping her choose. அந்த இடத்துல வந்து நீ நின்று இந்த ரிங் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ். பிகாஸ் எவ்ரி விமன் is some way trying to be independent in these days. So நீ வந்து இதை வந்து சர்ப்ரைஸாக கொடுக்கறத விட if you just make her a coffee or something, she'll be very happy. So அந்த விதத்தில் I have been lucky personally, and also that is what I have been doing with the books also, because I wanted to balance both the what you say emotions. So அதனால that is what I implemented in the book also. இந்த மாதிரி grand gestures எதிர்பார்க்குறாங்கன்னா I feel like okay, there are also people who want grand gestures, but understand your partner. That is what I would say. If she wants grand gestures, do it. Do it. Also expect from her also. Ask her that எனக்கு இது பண்றியா, இல்லை எனக்கு இது பிடிக்கும், if you can you do it for me அப்படின்னு. I think open communication is the key. So அதுதான் வந்து it will happen. And if she expect it, save some money and do it for her, because she's going to be there for you till the end. She deserve that also. Yeah, no? yeah, like yeah. She's your partner in even. She's also going to give back, right? Yeah, exactly. In any way. She's going to give it back. Or else if she wants just your time, just your care, just your love, or some way of you expressing things to her, just do that also. You know, I feel like men are not so good in expressing things like women do. So even if that helps her to understand how she feels or how she's valued in the house, I think he has to do it, and vice versa, the woman has to do it as well. So some way or the other tell him that he's taking good care of you, he's better than your dad, or do something like that. And I think complimenting, open communication, and also a lot of respect is what the... That is so beautiful actually. நீங்கள் சொன்ன விஷயம் ரெஸ்பெக்ட், லவ் குறைஞ்சா கூட சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே, பட் த ரெஸ்பெக்ட் அது குறையக்கூடாது எந்த காரணத்துலையும் அப்படின்னு. நிறைய ரிலேஷன்ஷிப்பில் ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் ஈவன் லவ் நிறைய இருந்தால் கூட அந்த லவ் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது, பிகாஸ் they don't have a proper respect in the relationship. இப்போ லவ் அதிகமாக உங்கள் 4 walls-குள்ளே இருந்துட்டு if you disrespect her going out of these 4 walls, what is the value of that? ஒன்றுமே இல்லையே அதில். நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் போய் அவளை ஈவன் இஃப் யூ கால் ஹர் பை நேம்ஸ் that is not right, then what is the whole use அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு ப்ரப்போசிஷனாக இருந்தால் கூட it's not worth it. So respect her first. அப்புறம் கூட that is so beautiful actually. என் டாட்டருக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் எல்லா பொண்ணுங்களுக்குமே இதை சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். வாட் எவர் ஹேப்பன்ஸ், your respect
your self-respect is most important than anything else. Like even it's love, even it's your partner, whosoever. பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எந்த இடத்துலையுமே நீங்கள் குறையாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சொல்லித்தர வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். யா அண்ட் ஆல்சோ வைஸ் வர்சா லேர்ன் டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ். அதே தான், எனக்கு ரெஸ்பெக்ட் வருது, நான் ஹஸ்பண்டை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா இட்ஸ் நாட் ரைட். ரெண்டு பேருமே அந்த ரெஸ்பெக்டை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்ட்னர்ஸ் புட்டிங் அன் எஃபர்ட், ரெஸ்பெக்ட் தட் எஃபர்ட். அண்ட் ஆல்சோ லைக் அவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்களுமே அதை கிவ் பேக் பண்ணணும். நம்ம எப்பவுமே ரிசீவர் மோட்லேயே இருக்க முடியாது. வி ஹேவ் டு கிவ் சம் டைம், ரைட்? ஸோ அதுவுமே நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் சொல்லுவேன். ஸோ பிடிச்ச விஷயம் இஸ் லைக் எனக்கு அந்த அந்த ரிலேஷன்ஷிப் ஹவ் இட் ஸ்டார்டட் ரொம்ப அழகாக நிறைய பேராக ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஏன்னா ஸ்கூல்ஸில் காலேஜஸில் நம்மளுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுறது, அது அழகாக ஒரு டான்ஸ் அந்த இதுலேருந்து அந்த ஒரு பையனை நம்ம மீட் பண்ணுவோம் காலேஜில், அண்ட் தென் வி ஃபெல் இன் லவ் ஆர் லைக் வில் பி ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த ஜேர்னி ஆரம்பிக்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ லைக் த வே ஹி ப்ரொபோஸ்ட், அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் when I was reading this book I felt like அது என்னால் நேரில் என்னால் அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சு. இட்ஸ் so real. ஏன்னா ஒரு புக் படிக்கும்போது இது புக் அப்படின்னு தெரியாமல் நான் அந்த புக்கு படிக்கும்போது ஐ லாஸ்ட் மை செல்ஃப் இன் த புக். ஐ வாஸ் ஃபீலிங் லைக் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேம் அண்ட் வாட்சிங் வாட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் த மெசேஜ். அந்த ஃபோன் என் கையில் இருக்குது, இப்போ மெசேஜ் வரப்போகுது, வந்துடுச்சு. நான் வந்து இப்போ நம்ம எல்லாருமே அதை பண்ணியிருப்போம்ல, திடீர்னு தலைக்கணி எடுத்து மூஞ்ச முடிப்போம், இல்லை தலைக்கணியில் போய் நம்ம மூஞ்ச முடிப்போம். அண்ட் அந்த படப்படப்பு, அந்த ஃபோன், அது எல்லாமே என்னால் ரொம்ப அழகாக அதை ஃபீல் பண்ண முடிச்சுது. ஸோ இட்ஸ் ரியலி ஒரு லைவ்லி ஃபீல் கொடுத்தது. அண்ட் ஆல்சோ லைக் ஹவு ஷீ ஸ்டுட் அப் ஃபார் ஹர் செல்ஃப். லைக் ஈவன் தோ ஷி ஹஸ் ஃபேஸ்ட் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், ஆனால் அவங்க ஒரு இடத்துலையுமே ஷி நெவர் கிவ் அப். அண்ட் ஆல்சோ ஷி டுக் கேர் ஆஃப் த ஃபேமிலி நோ மேட்டர் வாட். இப்போ எல்லாமே நம்ம ஈஸியாக ப்ளேம் பண்ணிடுறோம், எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறோம், இல்லைனா வி ஈஸிலி கிவ் அப். பட் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே அதை கிவ் அப் பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஷி வாஸ் அ ஹோம் மேக்கர், ஆனால் அவங்களோட பேஷன் வந்து அந்த டான்ஸ் அப்படின்ற விஷயம். ஸோ அந்த விஷயத்தை விட்டுட்டு அவங்க வீட்டுக்காக நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. பட் ஆனால் பீப்புள் அரவுண்ட் தெம் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த கொடுக்காம வேற எல்லா விஷயமும் அவங்க கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஷீ இஸ் நாட் ஹாப்பி. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு எப்படி, லைக் ஃப்ரம் யுவர் பர்சனல் லைஃப் ஆர் லைக் எப்படி இது நீங்கள்? ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஃப்ரம் மை பர்சனல் லைஃப். எனக்கு வந்து திடீர்னு ஒரு ரேண்டம் தாட் வந்து, ஓகே எவ்ரிதிங் இஸ் கோயிங் வெல் அண்ட் நோபடி இஸ் ஸ்டாப்பிங் மீ ஃப்ரம் ரைட்டிங் ஆர் டூயிங் திங்ஸ் தட் ஐ லவ். வாட் இஃப் ஒன் டே திஸ் ஹேப்பன்ஸ்? என்னை ஸ்டாப் பண்ணிட்டா அந்த கேஜ் எனக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ that is something that I wanted to build a bridge between. So இப்படி இருக்கு அப்படின்னா, I'm not saying that I'll quit and be a homemaker and do something for the family, but there is something called sacrifices that are termed to women. So அது ஏங்கிறது தெரியல. இப்போ மென்னை கேட்டால் வந்து they will also would have sacrificed a lot of things, but starting from leaving the family and going to other place and living with them and everything. So sacrifice is term for womenங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் போது there will be some internal struggles that no one is ready to talk about. அதுதான் வந்து தாராவோட கேரக்டராகவே நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஈவன் இஃப் இட் இஸ் ரிப்பிட்டேட்டிவ். இப்போது நம்ம வந்து எப்படி, இப்போது எனக்கு எழுதுறது பிடிக்கும்னு ஒரு 10 பேர்கிட்ட சொன்னால் they will tell me இவ எழுதுறதை பற்றி மட்டும்தான் பேசுவா அப்படின்னு. ஸோ அதுதான் தாராவோட கேரக்டர். அவளுக்கு ஆடுறது பிடிக்கும்னு சொன்னால் ஒன் டைம் ஷீ சைலன்சஸ் ஹர்செல்ஃப் அண்ட் டோன்ட் டெல் எனிவன். ஸோ அப்போ தான் அவங்க பொண்ணு அதை ரியலைஸ் பண்ணி அவங்கள கேட்கும் போது ஷீ ரியலைசஸ் ஷி ஹஸ் சாக்ரிஃபைஸ்ட் திங்ஸ் அ லாட். ஸோ எல்லா இது மேஜராக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஹோம் மேக்கராக இருந்தால் தான் இப்படி பண்ணணுங்கிற கான்செப்ட் கிடையாது. சம் வே ஆர் தி அதர், ஈவன் இஃப் யூ ஹேவ் 3 kids, you are entitled to pursue your passion. So you have to pursue something that you are doing. You have sacrificed everything. So come back and do things that you love. So even if you do it without sacrificing your passion, then it is well and good. But in case ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதை விட்டுட்டாங்க அப்படின்னா, I want them to come back and do something that they love. I think that is the hope I want people to get from the book. அதுக்காக மட்டும். எஸ், அந்த புக் ஆக்சுவலி அந்த ஹோப்பையும் கொடுக்குது. பிகாஸ் எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கும் போது இதை பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு எண்டிங் இருக்கும். இல்லைனா வந்து தே பிரேக் அப், தே காட் டிவோர்ஸ் லைஃப். இப்போ ஒரு மூவியே பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனாக எண்டிங் முடியாது ரொம்ப ரொம்ப ரேர். they will end in a negative way அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நான் இந்த புக் படிக்கும்போது இல்லை, வாட் எனி ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப் யூ கேன் ரீஸ்டார்ட்.
உங்களால் ரீஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ யூ கேன் அச்சீவ் சம்திங். அது வந்து இப்போ ஆரம்பித்தேன், அது வந்து ஃபெயிலியராக போயிடுச்சுன்னு இல்லாமல் ஆரம்பிச்சது என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஈவன் ஆஃப்டர் ஹேவிங் 3 kids, இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியும் அவ்வளோ ஏஜ் ஆயும் ஐ கேன் டான்ஸ், இல்லைனா ஐ கேன் டூ இட் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக இந்த புக் ஆக்சுவலி படிக்கிறவங்களுக்கு கொடுக்கும். எனக்கு ஆக்சுவலி இது கொடுத்துச்சு அந்த ஃபீலிங். லைக் வாவ், இது வந்து எப்போ வேணாலும் வி கேன் ஸ்டார்ட். ஏன்னா என்னோட ஜேர்னியுமே ஹோம் மேக்கர் டு ப்ரொஃபஷனல். அது எனக்கு நான் ஒரு 36, 37 தான் ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி. 35 தான் என்னோட தேடவிலே எனக்கு ஆரம்பிச்சது. ஆனால் இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணி எனக்கு அப்போவே சப்போர்ட் பண்ணி தான் நம்ம இன்னும் கூட நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கலாம். பட் எல்லாருக்குமே அது புரியறது கிடையாது. ஸோ இந்த புக்கில் நான் படிக்கும்போது அதை நான் எனக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ரைட், நம்மளுமே 2 kidsக்கு அப்புறமா தான் நம்ம வி ஸ்டார்டட் அவர் ஜேர்னி. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு நான் எல்லாருக்குமே சொல்றது, எப்போ வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். தேர் இஸ் நோ ரைட் டைம். whenever you start, make it right. அவ்வளவுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த புக் அது சொல்லுது. கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸ் விட இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அகேன் யூ ஷுட் ஸ்டார்ட் அகேன். அதுதான் எவ்ரிவன் ஹேஸ் அ டைம்ல. இப்போ இஃப் யூ ஆஸ்க் மீ and if there is something coming up and ஒரு next 5 years நான் எழுதவே முடியாது அப்படின்னா I'll definitely start after 5 years. I'll definitely start after 10 years. So this is something that I like and love. So எல்லா விமனுக்குமே இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபேமிலிக்காக சொசைட்டிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண எல்லாருமே I think some way they have to come back even if you don't have any support. Initially Tara didn't have any support, so the support and confidence will come later, but you have to believe yourself. So yeah. ஸோ நிறைய பேர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தே வில் blame or they will complain about others. பட் அவங்களுக்கு அந்த ஃபயர் இருக்குது அப்படின்னா அவங்க யாருக்காக அந்த ஃபயரை விடவே மாட்டாங்க. லைக் ஹவு தாரா டிட். இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா நான் அதை பசங்களுக்காக நான் விட்டுட்டேன், இல்லைனா என் ஹஸ்பண்ட்காக விட்டுட்டேன், என் வீட்டுக்காக விட்டேன்னு சொல்கிறது நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறதுக்காக நம்ம சொல்கிற எக்ஸ்கியூசஸ் தான். ஆனால் உண்மையாக பார்த்தா இஃப் யூ ரியலி வாண்ட் சம்திங் யூ நோ ஹவு டு கெட் இட். அது கனாப்படத்துல கூட சொல்லியிருப்பாங்க, உனக்கு வேணும்னா அதுக்கு அடம் பிடிக்கணும். அதுதான் தட் இஸ் சம்திங் தட் ஐ கீப் டெல்லிங் மை செல்ஃப். ஸோ உனக்கு வேணும்னா அதுக்கு அடம் பிடிக்க கற்றுக்கோ. அது உன்னை எவ்வளோ பேர் வேணான்னு சொன்னாலும் அது உனக்கு வேணும்னா இட் வில் கம் டு யூ. கரெக்ட். அந்த படத்தில் அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, லைக் நீ வந்து அதை அடம் பிடிக்கணும். ஆனால் நீ அடம் பிடிக்கிறது தான் அது உனக்கு எவ்வளோ முக்கியன்றது எங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மற்றவங்களுக்கு நம்மளோட பேஷன் புரியணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஆனால் எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் நிற்கும் போது தான் ஓ இவளுக்கு இது ரொம்ப முக்கியம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எதிரில் இருக்கவங்க கூட அதை கொடுக்கணும் அப்படின்றது தோணும். கொடுக்கல தோணலனாலும் பரவாயில்ல, எனக்கு வேணும் அப்படின்றது. அண்ட் we don't demand a lot of things. லைக் இப்போ வந்து எப்படி சொல்றது, கல்யாணம் ஆகி நான் அம்மா வீட்லேயே தான் இருப்பேன் அப்படின்னு டிமாண்ட் கிடையாது நம்மளுக்கு. we don't, as we evolve we tend to lose a lot of things that we were a part of. ஆனால் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான் நம்மக்கிட்ட நம்மளுக்கு வேணும்னு இருக்கிறதே. லைக் இப்போ எனக்கு ரைட்டிங், ஸோ அதை வந்து நான் யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது என்னோட ரைட்டுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி வந்து ஓட்டுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி என்னோட பேஷன் இஸ் மை ரைட், மை ட்ரீம் இஸ் மை ரைட். அது யார் என்ன ஆப்போசிட்ல சப்போர்ட்டே பண்ணலையா, ஓகே உனக்கு ஒன்னால் அதை பண்ண முடியும்னா பண்ணி தான் ஆகணும். அது ஒரு மென்னுக்கு இருக்க மாதிரி ஒரு சப்போர்ட்ன்றது விமனுக்கு யூஸ்வலி அவ்வளோ கிடைக்கிறது கிடையாது. பிகாஸ் இஃப் அ மென் வாண்ட் டு டூ சம்திங், நான் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஒய்ஃப் ஆர் த விமன் வில் சப்போர்ட், நீ பண்ணு நான் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் மென் அதை பண்ணுறது கிடையாது. லைக் என் அம்மா சொல்லிட்டாங்களா இல்லை நீ இருந்துரு, இல்லைனா நீ வந்து உன்னால் இதுக்கு மேலே முடியாது, பசங்க குழந்தை இருக்க போது நீ இருந்துரு அப்படின்னு தே டென் டு ஸ்டாப். ஸோ அதுவும் இந்த புக்கில் நான் பார்த்தேன். லைக் என் அம்மா சொல்லிட்டாங்க ஸோ அது வேண்டாம் அப்படி. ஈவன் தோ பர்சன் இப்போ ஒரு அரேஞ்ச் மேரேஜில் நடக்கிறதுன்றது ஒரு விஷயம், பட் ஆனால் ஒரு லவ் மேரேஜில் நடக்கிறதுன்றது வந்து ஸோ அப்படி சப்போர்ட் பண்ண ஒருத்தர் இப்படி மாறும்போது அதுதான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பர்சனுக்கு. ஸோ அப்போது அந்த சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லைக் ஒரு மென் வந்து ஒரு விமன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது சப்போர்ட் பண்ண வேண்டியது எவ்வளோ? பிகாஸ் எவ்வளோ வேணாலும் விஜய் வந்து அவங்களுக்கு செய்யலாம், வாங்கி கொடுக்கலாம், he will be a star, everything is okay. பட் ஆனால் அந்த மொமெண்ட்ஸை he can't bring backல. அன்னைக்கு தாரா ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அது வேற மாதிரியான ஒரு அந்த சுச்சுவேஷன் எப்படி பார்க்க? லக்கிலி நான் வந்து அந்த விதத்தில் ரொம்ப பிளஸ்ட், ரைட் ஃப்ரம் மை ஃபேமிலி, அண்ணா, அப்பா, மை ஹஸ்பண்ட். ஸோ எவ்ரி ஒன், மை ஃப்ரெண்ட்ஸ், ஆல் மை மேல் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் பீன் சப்போர்ட்டிவ் ஆஃப் மை ஒர்க் அண்ட் வாட் எவர் ஐ டூ. அண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல்ஸ், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அந்த மாதிரி. ஸோ ஐ ஹவ் பீன் லக்கி தட் வே. ஸோ அந்த சப்போர்ட் financially initially my dad helped, so rest of the things I handled it myself. நான் கூட அந்த இனிஷியலாக வந்து ஒரு பொண்ணு புக் எழுதுறாங்கும் போது he wanted to give the money that I asked, ஒரு no questions asked, ஓகே நான் கொடுக்குறேன் நீ பண்ணு அந்த மாதிரி. ஸோ தட் சப்போர்ட் அன்னைக்கு எங்கள் அப்பா வந்து இது வந்து தேவையில்லாத விஷயம், நீ ஏன் இதில் காசு வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் ப்ராபப்ளி 4th புக் கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ தட் சப்போர்ட் ஹெல்ப் மீ. அண்ட் ஆஃப்டர் வெட்டிங் இந்த மாதிரி ஒரு புக் எழுதும் போது my husband was my first proofreader. So அவர்கிட்ட கொடுக்கும் போது I was having some hindrance. ஏதாச்சும் நான் அப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னு அவன் அவர் நினைச்சிருவாரோ இருந்துச்சு. பட் he was very cool about it and said இதெல்லாம் கொஞ்சம் ட்ராகியாக இருக்குது, இதெல்லாம் எமோஷன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல். And he said
நிறைய ரிப்பீட்டேட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குது, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்படி ரீப்ளேஸ் அது ஆல்சோ ஐ காட் இட் அஸ் அ வெரி குட் ஃபீட்பேக் ஃப்ரம் ஐ வாஸ் லைக் ஓகே சம்வேர் ஐம் பிளெஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இஃப் ஐ ஹேட் காட் இட் சப்போர்ட் அண்ட் இஃப் ஐ ஹேட் questions from my husband or my father, ஏன் இது பண்ணுற, எதுக்காக இந்த கதை எழுதுற, வேறு கதை எழுதுன்னு என் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தா கூட ஐ திங்க் தட் வுட் ஹவ் பீன் ஹியூஜ் எப்படி சொல்ற பேர்டன் ஃபார் மீ. ஐயோ இப்போ நம்ம என்ன எழுதுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர்டன். பட் தே மேட் இட் ஃபார் ஈஸ் ஃபார் மீ. அண்ட் சம்வே அது ஒரு மென்னோட சப்போர்ட் இன்னும் இல்லைனா கூட ஐ திங்க் சம்வே ஆர் தி அதர் வி ஹாவ் டு பி டிபெண்டன்ட் ஆன் அதர் பர்சன். ஏதோ விதத்தில் ஒரு புஷ்காகவாச்சு ஐ திங்க் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் எனக்கு அது கிடச்சிருக்கு. அண்ட் கிடைக்கல அப்படின்னா போராடுறதை தவிர எதுவுமே ஆப்ஷன் இல்லை. வி ஹாவ் டு ஃபைட். ஸோ அந்த கொஸ்டின் தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஒரு நம்ம லைஃப்பில் இருக்க ஒரு 2 இம்பார்ட்டன்ட் மென்ஸ், அப்பாவாக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட சப்போர்ட் எவ்வளோ ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் நாட் எவ்ரி ஒன் இஸ் பிளெஸ்ட் லைக் தட், ரைட்? நிறைய பேருக்கு அந்த பிளெஸிங் கிடைக்கிறது இல்லை. ஸோ ஆனால் அந்த ஒரு சப்போர்ட் இட்ஸ் லைக் நாட் லைக் ஃபினான்ஷியலாக கூட இருக்கணும்னு இல்லை, ஆனால் ஒரு எமோஷனல் சப்போர்ட் கூட இருக்கட்டுமே. பட் ஆனால் அந்த ஒரு சப்போர்ட் ஒரு விமனுக்கு அது எவ்வளோ ரொம்ப முக்கியம்? ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம். ரொம்ப ரொம்ப பிகாஸ் ஐ ஃபீல் அஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வி எக்ஸ்ப்ரெஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அது யார் 2 பேர்கிட்டேருந்து அந்த எக்ஸ்ப்ரெசிவாக கிடைக்காதுன்னா அப்பாவும் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து தான். ஸோ நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு அது நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி இருக்கிற 2 பீப்புள் வந்து நீ பண்ணு, இது நல்லா தான் இருக்குன்னு சொல்கிற ஒரு வார்த்தையே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஐ ஃபீல் லைக் அந்த சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இதெல்லாம் தாண்டி இது எல்லாமே கிடைக்காம கூட if you ask me if I will keep writing, I'll keep writing because this is something that stayed with me throughout the process. நானா அது எனக்கு பிடிக்கும்னு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு எங்கள் அப்பா வந்து இதெல்லாம் நல்லாவே இல்லைன்னு சொன்னாலும் இல்லை என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணலனாலும் அவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணல நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு நாளுமே சொல்ல மாட்டேன். ஸோ சப்போர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் தட் இஸ் நாட் தி வைட்டல் சோர்ஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இஃப் இட் இஸ் coming to you, it's very good. If it is not coming to you, find a way to get your support. Avladha. Yes. Super. So in the book actually only if 2 people want to have kids, they should have kids. Illa vanda அப்படினா it's 2 people's choice. ஆனா இந்த சொசைட்டி அப்படி விடாது. என் லைஃப்ல இன்னொரு பர்சன் வந்து நீ இப்படி தான் வாழணும், உனக்கு இப்போ குழந்தை இருக்கணும், இந்த இயர்ல நீ குழந்தை பெற்றுக்கணுன்றது அவங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீ என்னோட வைஃப், நீ இதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், அது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து they are demanding and normalizing it. I don't want to normalize it.